அஸ்மத்குருபியோ நமः. ஸ்ரீ லீலாசுக்கருடைய ஸ்ரீகிருஷ்ண கருணாமிர்தத்தில் இரண்டாவது ஆஸ்வாசம், ஸ்லோகங்கள் 97, 98 இன்றைய தின அனுபவம். கண்ணன் கெட்டிக்கார திருடன், ஏமாற்றத்தில் வல்லவன், ஏமாற்று வித்தையில் மிகவும் வல்லவன். அதுவும் எப்படி உரியில் வைத்த பாலை திருடுகிறான் கண்ணன் என்ற ஆச்சரியமான லீலைகள், பாலச்சேஷ்டிதங்கள். பீட்டே பீட்ட நிஷன்ன பாலககலே திஷ்டன் ச கோபாலகः யந்த்ராந்தஸ்தித துக்த பாண்டமபக்ருஷ்யாச்சாத்ய கண்டாரவம் வக்த்ரோபாந்தகிருதாஞ்சலி கிருதசிர கம்பம் பிபன் யஃ பயः பாயாதாகத கோபிகா நயனயோர் கண்டூஷ பூத்காரகிருத்து. கண்ணனும் அவனுடைய ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து, கோபர்கள்லாம் சேர்ந்து, அவன் தோழர்கள், அவன் வயதை ஒத்தவர்கள், யாரும் இல்லாத போது, வீட்டில் யாரும் இல்லாத போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து பால், வெண்ணெய் முதலானவற்றை திருடுகிறார்கள் என்று எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஒரு சாமர்த்தியக்கார இடைச்சி என்ன பண்ணா, ஒரு கோபிகை பால் பானையை மிக உயரத்தில் ஒரு உரியில் மேலேந்து கட்டி தொங்க விட்டிருந்தார். போதாதற்கு ஒரு மணியை வேற அங்கே கட்டி விட்டிருந்தார். அதை தொட்டால் மணி அடிக்கும். கண்ணனும் அவன் தோழர்களும் அந்த இல்லத்தில் அவள் இல்லாத சமயத்தில் பார்த்து நுழைந்தார்கள். பால் பானையும் ரொம்ப வெகு உயரத்தில் இருக்கு. இது குழந்தைகள், எவ்வளவு எகிரி குதித்தாலும் கைக்கு எட்டலை. கண்ணன் என்ன பண்ணால், ஒரு பானை மாதிரி ஒரு பெரிய பானையை கவுத்து போட்டு அதன் மீது ஏறி நின்று ட்ரை பண்ணி பார்த்தான். அப்பவும் எட்டலை. பிறகு ஒரு ஸ்டூல் மாதிரி ஒன்று இருந்தது, அதை நிறுத்தி அது மேலே ஒரு பையனை நிறுத்தி அவன் தோள் மேலே ஏறி உரிய பிடிச்சிட்டான். பால் பானை கைக்கு எட்டியது. ஆனால் மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டு, அதை தொட்டால் மணி அடிக்கும். அதனால் ஒரு கையில் அந்த மணியை பிடிச்சுண்டு, அந்த மணியோட நாக்கை பிடிச்சுண்டு அது ஒலிக்காமல் இருக்கும்படி அதை அரெஸ்ட் பண்ணிட்டான். பிறகு பால் பானையை சாய்ச்சான். அப்போ பால் வழிகிறது. அதை இன்னொரு கையால், ஒரு கையால் மணியை பிடிச்சுண்டு இன்னொரு கையை அப்படி குவித்து வாய்ப்பக்கம் வச்சுட்டு பாலை ஏந்தி பருகினான். பால் ரொம்ப ருச்சியாக இருந்தது. ஆஹா, என்ன ருச்சி அப்படின்னு சப்பு கொட்டிட்டு தலையை ஆட்டி ஆட்டி மறுபடியும் பாலை சுவைத்தான். அந்த சமயம் வீட்டுக்காரி வந்துட்டான். கண்ணனா சளைத்தவன், அவன் வாயில் கன்னங்கள் உப்ப அடக்கி வச்சிருந்த பாலை திடீர்னு அந்த இடைச்சியின் கண்கள் மேலே பீச்சி அடித்தான் வாயால். அவள் கண்களை திறக்க முடியல. என்ன, கண்ணு ரெண்டு பால். உடனே கண்ணனும் தோழர்களும் எகிரி குதித்து ஓடிட்டான். இத்தகைய பால லீலைகளை புரிந்த அந்த கோபாலன் நம்மை ரட்சிக்கட்டும் என்கிறார். பீட்டே பீட்ட நிஷன்ன பாலககலே திஷ்டன் ச கோபாலகः யந்த்ராந்தஸ்தித துக்த பாண்டமபக்ருஷ்யாச்சாத்ய கண்டாரவம். அந்த ஸ்லோக அழகு பார். வக்த்ரோபாந்த கிருதாஞ்சலி கிருதசிர கம்பம் பிபன் யஃ பயः பாயாதாகத கோபிகா நயனயோர் கண்டூஷ பூத்கார கிருத்து. அதாவது கண்டூஷ பூத்கார கிருத், அந்த எச்சிலான பாலை பூத்கார கிருத் சிதறி விழும்படி உமிழ்ந்தான் கோபிகைகளின் கண்களில். கோபிகா நயனையோ, அந்த கோபாலகா, அந்த கோபாலகிருஷ்ணன் பாயாத், நம்மை காப்பாற்றட்டும். பீட்டே பீட்ட நிஷன்ன பாலககலே திஷ்டன்ச கோபாலகா. பீட்டே, ஒரு மனையின் மேல், மனையை வைத்து அதன் மேல் உட்கார்ந்து சிறுவனுடைய தோளின் மேல் நின்று கொண்டு, யஹா யவன் யந்திரஸ்திதா, உரியின் நடுவில் இருந்த துக்த பாண்டம் பால் பானையை அபகிருஷ்ய
இழுத்து கண்டாரவம் அதில் கட்டியிருந்த மணியை ஆச்சாத்திய மறைத்து அடக்கி வக்ர உபாந்த கிருதாஞ்சலி வாயின் அருகில் கையை கூப்பி வைத்து கொண்டு கிருதசிர கம்பம், அந்த கிருதசிர கம்பம்னா தலையை ஆட்டி ஆட்டி பயப்பிபன் பாலை குடிக்கையில் ஆகதா வந்த கோபிகா நயனயோ கோபிகைகளின் கண்களில் உமிழ்ந்து அப்படியே அந்த எச்சிலான பாலை சிதறி விழும்படி உமிழ்ந்தான் அந்த கோபாலகிருஷ்ணன். எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கான் அந்த கோபிகை, இவனுடைய எச்சில் உமிழ்ந்து இவள் கண்களின் மேல் விழ. அந்த கிருஷ்ணன் நம்மை காப்பாற்றட்டும் என்கிறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகத்தில் முற்பிறவி புண்ணியத்தினால்தான் கிருஷ்ண பக்தின்னு நமக்கு ஒன்று கொஞ்சமாவது இருந்ததுன்னா அதுக்கு காரணம் பூர்வ புண்ணியத்தின் பயன் என்கிறார் சுவாமி. யஜ்ஞைரீஜிமஹே தனம் ததிமஹே பாத்ரேஷு நூனம் வயம் விருத்தான் பேஜிமஹே தபச்ச கிருமஹே ஜன்மாந்தரே துஷ்சரம் ஏனாஸ்மாகமபூதனன்யசுலபா பக்திர்பவத்வேஷிணி சாணூரத்விஷி பக்தகல்மமுஷி ஸ்ரேயः புஷி ஸ்ரீஜுஷி. யஜ்ஞைரீஜிமஹே தனம் ததிமஹே பாத்ரேஷு நூனம் வயம் விருத்தான் பேஜிமஹே தபச்ச கிருமஹே ஜன்மாந்தரே துஷ்சரம் ஏனாஸ்மாகமபூதனன்யசுலபா பக்திர்பவத்வேஷிணி சாணூரத்விஷி பக்தகல்மஷமுஷி ஸ்ரேயः புஷி ஸ்ரீஜுஷி. கிருஷ்ணன் அடியார்களாகிய நாம், கிருஷ்ண பக்தர்களாகிய நாம் முற்பிறவியில் நிறைய புண்ணியங்களை ஈட்டியிருக்க வேண்டும். இல்லைன்னா கிருஷ்ண பக்திங்கிறது சாதாரணமாக வராது. உதாரணமாக பல புனித யாகங்களை செய்திருக்க வேண்டும், சத்பாத்திரர்களுக்கு நிறைய பொருளை தானம் வழங்கியிருக்க வேண்டும், வயதானவர்களை நன்கு பராமரித்திருக்க வேண்டும், மிக கடினமான தபஸ்களை மேற்கொண்டிருந்திருக்க வேண்டும். அதனால்தான் நமக்கு இந்த ஜன்மத்தில் ஷாணூரனை கொன்ற கிருஷ்ணனிடம் பக்தி கொள்ளும் ஆனந்தம் பேரு கிட்டியிருக்க. இதெல்லாம் அவனுடைய அனுகிரகம், அதுவும் அவனது இன்னருளேங்கிறார் நம்மாழ்வார். இந்த பக்தியை தவிர வேறு எந்த விதத்திலும் நம்ம சம்பாதித்திருக்க முடியாது. அவனுடைய கிருபை இந்த பக்தி பிறவி பெருங்கடலை அழிக்க முடியும். கிருஷ்ணன் பக்தர்களின் எல்லா பாப்பங்களையும் போக்குபவன், எல்லா ஐஸ்வரங்களையும் நல்குபவன், சிரேஷ்டமான நலன்களை அவன் பெருகச் செய்பவன் என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.